வாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணலாம். இப்போது சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள், உருளைக்கிழங்கு எடுத்து கழுவிட்டு நல்லா தோலை சீவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, சில்லி பவுடர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. தோலை சீவி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். வாங்க, உங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இந்த டிசைன் வேணுனாக்கா உங்களுக்கு வேணுன்ற மாடலுக்கு வந்து சீவிக்கலாம். பொட்டேட்டோ இந்த டிசைன் வேணாலும் இப்படி சீவிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி லேயர் டைப்லேயும் சீவிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அது இப்போ நம்ம இது ஃபுல்லாக சீவி முடித்தாச்சு. எனக்கு என் பசங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்னொரு பையனுக்கு பிடிக்கும். அதனால் எல்லாமே இப்போ சீவி முடித்து ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ வந்துட்டு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு போகலாம். இப்போது கடாயை நல்லா காஞ்சாச்சு. அடுத்தது வந்துட்டு எண்ணெயை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வேணுன்ற அளவுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் அப்படியே எடுத்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி போடாமல் அப்படியே விட்டு வச்சுக்கலாம். அப்படியே ரொம்ப கருகிற வரைக்கும் விடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பார்த்துக்கிட்டே வரணும். நல்லா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது அப்படியே வந்துட்டு திருப்பி விடணும். இதை ரைட்டாக இந்த மாதிரி பொறுமையாக உடையாமல் வந்துட்டு இந்த மாடலை வந்து சீவும்போது வந்துட்டு கொஞ்சம் வந்து பொறுமையாக டர்ன் பண்ணணும். இல்லைன்னா பொடி பொடியாக கட் ஆகிடும். உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படியே லைட்டாக விடணும். கொஞ்சம் கலர் நல்லா இப்போ வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே எடுத்து நல்லா எண்ணெய் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள். கரெக்டான ஸ்டேஜ் இது வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு. எண்ணெய் வடைஞ்சாச்சு. இப்போது சூடாக பாருங்கள் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாரு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நான் எந்த விதமான ஃப்ரை பண்ணாலும் இதில் கருவேப்பிலை குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நல்ல பரிமளம் வாசனை கூட ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் எந்த ஃப்ரையாக இருந்தாலும் இந்த மாதிரி கருவேப்பிலை பொரித்து அதோட ஆட் பண்ணுவேன். பின்ன இது உங்களுக்கு கருவேப்பிலை வேண்டான்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இது எப்பயுமே இப்படி போடுறது என்னோடய வழக்கம். பசங்களுக்கும் வந்துட்டு பிடிக்காது. அதனால் நான் இது வந்துட்டு இப்போ பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து தவியிலே வச்சு இப்படி நம்ம எண்ணெயில் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பொரிஞ்சிடும். இப்படி எடுத்துகிட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடிய வச்சு எடுத்துகிட்டு மேலே எப்படி இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் பொரிச்சு போட்டோடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அடுத்தது வந்து நான் இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில்லி பவுடர் வச்சு அந்த சில்லி பவுடர் கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி இதை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த சூடு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சூடு இருக்கும்போதே சில்லி பவுடர் வந்துட்டு லைட்டாக இப்படி சின்ன குழந்தைங்களா இருந்தால்
போடணுன்றது அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் காரம் சாப்பிட்ற பிள்ளைங்களா இருந்தால் லைட்டாக அப்படி தூவிட்டு அப்படியே சூடு இருக்கும்போதே இந்த ஸ்பூன் வச்சு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், அழகான ஸ்டைலான பொட்டேட்டோ சிப்ஸு ரெடி. நம்ம இது வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது வந்து ரொம்ப டைமிங் எடுக்காது. ஜஸ்ட்டு ஒரு 2 குழந்தைங்கன்னா ஒரு பெரிய பொட்டேட்டோ ஒன்று தோல் எடுத்து பண்ணாலும், தோல் எடுக்காமல் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு பண்ணாலும் இது நம்மளோட விருப்பம். வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம அடிக்கடி வந்துட்டு நம்மளே வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதால குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை.